அறிவாலயம் பக்கத்துல நிழலுக்கு ஒதுங்குறவங்கள திமுக இழுத்து கூட்டணியில சேர்த்துக்குது. இது வந்து திமுக கூட்டணி இல்ல, இது ஒரு கல்லாப்பெட்டி கூட்டணி அப்படின்னு சொல்லி விஜய் விமர்சிச்சிருக்காரு. இதை மக்கள் எப்படி பாக்குறாங்க? இது திமுக கூட்டணியா இல்ல கல்லாப்பெட்டி கூட்டணியா அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. அறிவு இருக்கிறவங்க அறிவாலயம் பக்கம் வந்துடுறாங்க. அது நிழலுக்காக ஒதுங்குறாங்களா எதுக்காக ஒதுங்குறாங்களோ, அறிவு இருக்கிறவங்க அறிவாலயத்து உள்ள வர்றாங்க. இதில் அறிவு இல்லாதவங்களுக்கு இன்னும் பிரச்சனை எதிர்குது. இதனால் அவங்களுக்கு எதனா பாதிப்பு இருக்குதா? யாரோ நிழலுக்கு போகிறாங்களோ, அறிவு அங்கே கற்றுக்க போகிறாங்களோ, எதுக்கோ போகிறாங்க. இதில் அறிவு இல்லாதவங்களுக்கு இதில் என்ன பிரச்சனை? ஒன்றுமே கிடையாது. அதுக்கப்புறம் என்ன இருக்குது இதில்? வர கல்லாப்பெட்டி கூட்டணி இது என்ன? அவர் வந்து ஓப்பனாக வந்து அவருடைய கல்லாவை திறந்து வச்சுருந்தார். என்னென்னு, நான் எல்லாருக்கும் வந்து ஆட்சியில் பங்கு கொடுக்குறேன், நான் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு அவர் ஆரம்பத்துலேருந்து ஓப்பனாக அவர் கல்லாப்பெட்டி திறந்து வச்சுருந்தார். ஒருத்தர் கூட வந்து அந்த பொட்டி பக்கமும் வரமாட்டுறாங்க. அதனால் அவர் வந்து விரக்தியின் வெளிப்பாட்டில் என்ன பண்ணுறாரு, எதனா ஒன்று பேசணுமே, அதனால் என்ன பண்ணுறாரு, கல்லாப்பட்டி கூட்டணி அறிவாலயம் பக்கம் நிழலுக்கு போகிறவங்களாம் பிடிச்சி போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் விரக்தியின் வெளிப்பாடாக தான் பேசுகிறாரு. தவிர்த்துட்டு அதில் பேசுகிறதுல இன்னும் அறிவுபூர்வமாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இப்போ வந்து விஜய் இன்னும் வந்து அந்த கேமரா ஷூட்டிங்கு அதுலேருந்து இன்னும் வெளியிலே வரலன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் பேசுகிற டயலாக் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து சினிமாவில் பேசுகிற டயலாக் அதை தான் திரும்ப பேசுகிறாரு. இன்னொன்று அவர் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா, யாரையும் வந்து திமுக போயிட்டு கூட்டணிக்கு வாங்க, இல்லை வந்து அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணி, இல்லை அவங்கள மிரட்டி பணிய வச்சு பிஜேபி பண்ணுறது மாரியெல்லாம் கிடையாது. டிஎம்கேயோட நல்ல திட்டங்களை பார்த்து, முதல்வரோட நல்ல ஆட்சியை பார்த்து கட்சிகள் வந்து அவங்க கூட போனால் நமக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது அப்படின்னு நினச்சி வர்றது தான். யாரையும் வந்து இவங்க பணிய வைக்கிறதில்ல, யாரையும் மிரட்டுறதில்ல, இல்லை இடி ஐடி இவங்களை அனுப்பி வந்து யாரையும் வந்து ஃபோர்ஸ் பண்ணி உள்ளே இழுதுகிட்டு வர்றதில்ல. அந்த குதிரை பேரமெல்லாம் வந்து தலைவர் முதல்வர் ஸ்டாலின் வந்து செய்ய மாட்டார். அது அவர் சொல்கிறது வந்து சினிமா டயலாகாக தான் பார்க்குறேன் நான். முதலமைச்சர் வந்து எப்படின்னு கேட்டால் வரவங்கள வர இருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, இருக்கிற அதிமுகக்காரனாக இருந்தாலும் சரி, பிஜேபிக்காராக இருந்தாலும் சரி, இப்போ 1000 ரூபா வாங்காத யார் இருக்கா? புரியுதுங்களா? அது மட்டும் இல்லை, அரசு ஊழியருக்கு 20 வருஷமாக பின்ஷன் ஸ்கீமே அறிவிக்காத இருந்தாங்க. இப்போ இவர் வந்து அந்த பின்ஷன் ஸ்கீம் அறிவிச்சுக்கிறாரு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு செய்ய வேண்டியது உன்னன் செய்வேன்றாரு. எனக்கு ஓட்டு போட்டவங்களுக்கும் சரி போடாதவங்களுக்கும் சரி நான் செஞ்சுன்னு தான் இருப்பேன் அப்படின்றாரு. அப்படி இருக்கும்போது நாங்கள் கல்லாப்பெட்டி இது பண்ண சொல்கிறீங்களா, எப்படி அது சொல்ல முடியும்? விஜய் பேசுறதெல்லாம் ஒரு பேச்சே கிடையாது. புரியுதுங்களா? விஜய்க்கு நாங்கள் பதிலடி கொடுப்போம், பொதுமக்கள் பதிலடி கொடுப்போம். முதலமைச்சரோ அவங்கெல்லாம் பதிலடி கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. அவருக்கு வந்து விஜய்க்கு வந்து சினிமாவில் நடிக்கிற நினைப்பு அவருக்கு வேறு எதுவும் கிடையாது. புரியுதுங்களா? சினிமாவில் நடிக்கிற மாதிரி இங்கே வந்து நடிச்சுன்னு இருக்கிறார். அது வந்து நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. நம்ம முதல்வர் மாதிரியா நான் அந்த 5 வருஷம் ஆட்சி ஆண்டது நான் ஏதோ இப்போ சொன்னாங்க சட்டசபையில் கூட அதே அதிமுககாரன் எம்ஜிஆர் ஆட்சி, ஜெயலலிதா ஆட்சி, கருணாநிதி ஆட்சி எல்லாம் மொத்தமாக கலந்து செய்கிறார். அவர் அப்படியே சிரிச்சிட்டாரு. அந்த மாதிரி இருக்கும்போது எதிர்கட்சிக்காரங்களே அவர் பெருமையாக பேசுகிறாங்க. அப்படி இருக்கும்போது இவர் நேற்று பெஞ்ச மழையில் இன்றைக்கி முடித்த காலம் இது பேசுறதுலாம் வந்து நம்ம கேட்கக்கூடாது. இதை வந்து சட்டையே பண்ணக்கூடாது. சினிமாவோட போயிடணும். போயிட்டாக்கா அது நல்லது. திருப்பி நடிக்க மாட்டேன் சொல்லிட்டு வந்தார். திருப்பி நடிக்கிறதுக்கே போயிடுவார். கட்சியே வேணாம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அந்த மாதிரி நிலைமை தான் நடக்க போகுது. விஜய் முதல்ல அரசியலை தெரிஞ்சுக்கணும். முதல்ல கல்லா கட்டுற கூட்டணி யாருன்னு சொன்னால் பிஜேபி தான். பிஜேபி தான் ஒவ்வொரு கட்சியும் உடைச்சி ஒவ்வொரு எம்எல்ஏயும் விலைக்கு வாங்கி ஒவ்வொரு ஆட்சியும் அமைக்கிறது யாருன்னு உலகத்துக்கே தெரியும். பிஜேபி தான் எல்லா மாநிலத்திலும். அவங்க கட்சியே கிடையாது, ஆனால் அங்கே ஜெயிச்ச எம்எல்ஏங்கெல்லாம் விலைக்கு வாங்கி அவங்க தான் கெல்லா கட்டி ஆட்சி அமைக்கிறாங்களே கண்டி நம்மளது விஜய்க்கு நல்லா தெரியும். ஆனால் அவர் மறைமுகமாக இந்த வஞ்சி புகழ்ச்சின்னுவாங்க தெரியுமா, அதை மாதிரி அவர் டைரெக்டாக சொல்லாமல் மறைமுகமாக நம்மள சொல்லி அவர் பிஜேபியை தாக்குறாருன்னு அர்த்தம். அது கல்லாப்பட்டி யார் கட்டுறது? பிஜேபி தான். காரணம், வாஷிங் மிஷின் யார் கையில் வச்சுக்கிறது? பிஜேபி தான் வாஷிங் மிஷின். கோடிக்கணக்கான ஊழல்கள் பண்ணவங்களாம் யாருக்கிட்ட போய் சரண்டர் ஆகுறாங்க? பிஜேபிகிட்ட சரண்டராங்க. அவருக்கு கொஞ்சம் மென்டல் சரியா. அவர் கீழ்பாக்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவரெலாம் அரசியலுக்கு வரக்கூடாது.
விஜய். ஸோ வந்து இது எப்படின்டா அவரால் பொறுத்துக்க இல்லை. ஏன்டா அவங்க பையன் ஸ்டாலின் பையன் மேலே ஆக்ரோஷமான இதில் இருக்கார், வன்மத்தில் இருக்கார். ஸோ வந்து இது வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்கது. சரியா? இப்போ வந்து இந்த ரோட்டோரம் உள்ள மக்களுக்கு எந்த அரசு இடம் ஒதுக்கீடு கொடுத்தாங்க? அது இல்லை. எந்த அரசும் ஒதுக்கீடு கொடுக்கல. இவர் வந்து ஸ்டாலின் அந்த அளவுக்கு இறங்கி மக்களுக்கு நல்லது செய்கிறாரு. ஸோ வந்து திராவிட அரசு தான் வரணும், கலைஞர் ஆட்சி தான் வரணும். அதுதான் மக்களுக்கு பாதுகாப்பு. அதை நம்ம ஏற்றுக்க முடியாது. இந்த கட்சி கலைஞருடைய உழைப்பில் உருவாக்குற கட்சியை ஒழிஞ்சு பணத்தில் உருவாக்குற கட்சி இல்லை. அந்த காலத்தில் நமக்கு தெரிஞ்சு கலைஞர் ஒன்றும் பெரிய வசதியில் இல்லை. ஆனால் இன்றைக்கி அவங்க ஆட்சி அதிகாரத்தில் வந்து மக்களுக்கு தான் நிறைய செஞ்சுருக்கிறாங்க. அதனால் வந்து இதை நம்ம வந்து அவங்க சொல்கிற மாதிரி கல்லாப்பட்டியை நிறைக்கிறதுக்காக வர்றவங்களாம் கூப்பிட்றாங்கிறத ஏற்றுக்க முடியாது. எந்த காலம் வந்து கிட்டத்தட்ட 100 வருஷத்து கட்சி, 75 வருஷம் ஆச்சு இப்போ அந்த கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன். இந்த 75 வருஷத்தில் அண்ணாதுரை அறிஞருக்கு வந்து காலம் கொடுக்கப்படல. நான் இவருடைய காலம் ஜாஸ்தி. என்ன சாதிக்கிறேன்னு சொல்லுங்கள், அப்புறம் அதை பற்றி பேசுவோம். எல்லாமே சாதிச்சிருக்கிறார். அதுலேயும் குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சாதிச்சது ஜாஸ்தி. இஸ்லாமியர், நான் ஒரு இஸ்லாமியர் தான், இஸ்லாமியர்களுக்கு எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாரு, 3.5% கொடுத்தாரு. இன்னும் கூட்டி கேட்டுக்கிட்டு இருக்கோம், அது வேறு பிரச்சனை. ஆனால் இடஒதுக்கீடு கொடுத்தாரு. அதெல்லாம் பார்க்கணும்ல. இப்போ ஒரு சில இடங்களில் வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சியை வந்து இடஒதுக்கீடு கேன்சல் பண்ணுறாங்க. யூபிலாம் பார்த்தீங்கன்னா டாக்டர் உதவி செஞ்ச டாக்டரே கொண்டு போய் ஜெயிலில் வைக்கிறானுங்க. இங்கே அப்படியா இருக்கு? அங்கே அவர் ஒரு ஒரு நோயாளி குழந்தைங்களுக்காக வேண்டி தான் சொந்த கார் எடுத்துகிட்டு போய் கேஸ் வாங்கிட்டு வந்து அந்த எல்லாம் பண்ணி அவர் டாக்டர் வந்து அந்த குழந்தைங்களெலாம் காப்பாற்றினார். அவர் அப்படி ஜெயிலில் வச்சுட்டானுவான். இதில் எங்கே? யூபியில். அந்த மாதிரிலாம் இங்கே இல்லையா? இங்கே உதவுற மனசான மனசு நிறைய இருக்கிறதுக்கு காரணமே இந்த திராவிட கொள்கைகள் தான். அவருக்கு வந்து இது வரைக்கும் உங்களுக்கே தெரியும், இது வரைக்கும் டிவிக்கு கூட யாரும் வந்து கூட்டணிக்கு போகல. அதனுடைய வெளிப்பாடு தான் இதெல்லாம். நம்ம இவ்வளோ ஓப்பனாக டிக்ளேர் பண்ணி கூட யாரும் வர மாட்டாங்களே. இப்போ ஒன்றும் இல்லைங்க, அறிவாலயம் எவ்வளோ பேருக்கு தெரியும்? எல்லாருக்குமே தெரியும். கவுண்டர் போனால் அறிவாலயம் எல்லாருக்குமே தெரியும். பனையூர் நீங்கள் கேட்டு பாருங்கள் எவ்வளோ பேருக்கு தெரியும்னு. தெரியாது. ஏதோ ஊருப்பா அப்படின்வாங்க. எங்கே இப்போ எனக்கு பேசுகிற எனக்கு கூட உண்மையிலே தெரியாது இது பனையூர்னா எங்கே. ஆனால் அறிவாலயத்தை யார் கேட்டாலும் சொல்லிவிடுவாங்க, அவன் அந்த மவுண்ட் ரோட்டில் இருக்குதுப்பா. அப்போது கட்சியாக இருந்தாலும் பில்டிங்காக இருந்தாலும் எல்லாருக்குமே பரிச்சயமாகுது. பனையூர்னா ஊர் எங்கே இருக்குதுன்னு தெரியல, இவர் எங்கே இருக்கிறாருன்னு தெரியல, வெளியே வராரான்னு கூட தெரியல. இவரெல்லாம் கருத்து சொல்கிறார், என்னத்தை சொல்கிறது? திமுக ஒரு நல்ல வளர்ந்த கட்சி, நல்ல சிறப்பாக செய்கிறாங்க. தமிழ்நாடுக்கு நல்ல சிறப்பாக செய்கிறாங்க. மற்ற மாநிலத்தை விட நம்ம தமிழ்நாடு நல்ல முன்னேற்றமாக இருக்கிறது. கல்வி, பொருளாதாரம் எல்லாத்தையும் நல்ல சிறப்பாக நல்ல முன்னேற்றமாக இருக்கிறது. என்ன இது மற்ற மாநிலங்களுக்கு பொறுக்கவில்லை. என்ன நம்ம தமிழ்நாட்டில் நல்ல சிறப்பாக இருக்குது. ஏன்னா மற்ற இதற்கு முன்னாடி உள்ள ஆட்சிகளை விட இந்த ஆட்சி நல்ல சிறப்பாக செயல்படுகிறது. ஏன்னா பெண்களுக்கு நல்லா நல்லபடியாக கொடுக்குறாங்க. ஏன்னா மற்ற எல்லாருக்குமே நல்லபடியாக செய்கிறாங்க. கண்டிப்பாக அது நான் அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது தேர்தல் நெருங்க வந்து நான் மிகப்பெரிய கூட்டணி அமைப்பேன் அப்படின்னு வந்து தான் சொல்லிக்கிட்டு இருந்தார். ஆனால் யாரும் போகிறது மாதிரி தெரியல. விஜயை நம்பி யாரும் வந்து தெரியும், அது ஒரு காகித ஓடம், அதில் ஏறினா கரை சேர முடியாதுன்றது எல்லா கட்சிக்குமே தெரியும். அதனால் வந்து அந்த விரக்தியின் வெளிப்பாடு தான் அவருடைய பேச்சு. அது அப்படி தான் நானும் பார்க்குறேன். அதே மாதிரி 4000 கேஸு இதுவரையிலும் இடி ரைட் பண்ணிக்கிறாங்க. ஒரு 10% கூட அவங்க யாரையும் கைது பண்ணல, கிளைம் பண்ணல. காரணம் எல்லாருக்கிட்டையுமே பேரம் பேசி அவங்க 4000 கேஸ் புக் பண்ணியும் ஒவ்வொருத்தரையும் பிடிச்சி மிரட்டி அவங்க பிஜேபி காசு வாங்கி அவங்க ஃபண்டு சேர்த்துக்கிறாங்களே கண்டி அவங்க தான் இந்த கல்லா கட்டுற வேலையை இந்தியாவிலே அதிகப்படியாக நடத்துறது, கல்லா கட்டுறது அவங்க தான். அதே மாதிரி தேர்தல் பத்திரம்னு ஒன்று கொண்டு வந்தது யார்? பிஜேபி தான். அந்த தேர்தல் பத்திரமும் கல்லா கட்டுறவங்க அவங்க தான். அதே மாதிரி இங்கே நம்ம 3 கண்டெய்னர் காணும், ஞாபகம் இருக்குங்களா? ஜெயலலிதா பீட்டில் ஒரு 3 கண்டெய்னர் பிடிச்சாங்க. அந்த கண்டெய்னர் யாருது எவருது இதுவரையிலும் யாருக்குமே தெரியாது. ஆனால் அந்த 3 கண்டெய்னரும் எடுத்து போனது பிஜேபி அரசாங்கம். எடுத்து போய் அந்த ஃபண்டில் தான் பிஜேபியில் டெல்லியில் பெரிய அவங்க ஆஃபீஸ் கட்டினதா ஒரு கேள்வி. அது நீங்கள் தான் அது கண்டுபிடிச்சி வெளிப்படுத்தணும் மக்களுக்கு. திராவிட கொள்கை நான் வரவேற்க எப்போவுமே. என்ன காரணம்னா தாழ்த்தப்பட்டவங்களை உயர்த்துறாங்க. என்னை பொறுத்தவரையும் இப்போ இந்த வகையில் எப்படி வரணும்னா அந்தந்த ஜாதி எத்தனை % அவ்வளோ தான் அவங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கணும்.
2% இருக்கிறவங்களுக்கு 15% மேலே 20% மேலே இருக்கிறாங்க. அது நான் குறிப்பிட்ட அந்த ஜாதி சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே புரியும். அதெல்லாம் மாறணும். அதெல்லாம் மாறுறதுக்கு இந்த ஆட்சி தான் லாய்க்கு. வேறு ஆளுங்களை வந்து ஜால்ரா போட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால் இந்த ஆட்சி நல்ல ஆட்சி, இது தொடரணும். அதுதான் நான் விரும்புகிறேன்.